அதிகமான ஸ்டீராய்டு மாத்திரை அதிகம், விஷால் கை நடுக்கம், வாய் குளற என்ன காரணம் தெரியுமா? நடிகர் விஷால் சுமார் 12 வருடங்களுக்கு முன்பு நடித்த மதகஜராஜா படத்தின் ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசுகையில் அவரால் மைக்கை பிடித்து பேச முடியாத அளவிற்கு கை ஆட்டம் காணுகிறது. பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே வாய் குளறுகிறது, முகம் வீங்கி இருக்கு. விஷாலுக்கு என்னதான் ஆச்சு என்று பார்ப்பவர்கள் பரிதாபப்பட்டு கொண்டிருக்கையில் அங்கே தொகுப்பாளினியாக இருந்த டிடி சமாளித்து விஷாலை சோஃபாவில் அமர முயற்சி செய்தார். ஆனால் டிடி முயற்சி அது எடுபடவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். மக்கள் எளிதாக கண்டுபிடித்து விட்டார்கள் விஷாலுக்கு ஏதோ பிரச்சனை என்று. சண்டைக்கோழி படத்தில் டேய் நானும் மதுரக்காரன் தாண்டா என்கின்ற வசனமும், மருது படத்தில் விஷால் பேசும் ஒவ்வொரு வசனமும், குறிப்பாக தென் மாவட்டத்தில் இவர் நம்ம இனத்தைச் சேர்ந்தவண்டா என்று தூக்கி வைத்து கொண்டாடும் ஒரு கூட்டமும் உண்டு. அப்படி சினிமாவில் கம்பீரமாக பார்த்த விஷாலுக்கு என்ன ஆச்சு என்று பலரும் குழப்பமடைந்து வருகிறார்கள். அதாவது விஷாலின் தந்தை GK ரெட்டி மிகப்பெரிய கோடீஸ்வரர். அவர் சினிமா தயாரிப்பாளராக இருந்தாலும் கூட விஷாலுக்கு இயக்குனராக வேண்டும் என்கின்ற ஆசை. அதன் அடிப்படையில் அர்ஜுன் நடித்த வேதா படத்தில் அர்ஜுனுக்கு உதவி இயக்குனராக பணியாற்றி சினிமாவில் மெல்ல வளர்ந்து வந்த விஷால் எதிர்பாராத விதத்தில் செல்லமே படத்தில் ஹீரோவானார். நடிகர் விஷாலின் தந்தை மிகப்பெரிய கோடீஸ்வரர் ஆனாலும் படிப்படியாக சினிமாவில் ஒவ்வொன்றையும் கற்றுக்கொண்டு வளர்ந்தவர் விஷால். அப்படிப்பட்ட விஷாலுக்கு என்ன ஆச்சு, ஏன் இந்த நிலைமை என்று விசாரித்தால், ஒரு பக்கம் விஷாலுக்கு கடன் தொல்லை, மறுபக்கம் காதல் தோல்வி. இப்படி 2 பிரச்சனைக்கு மத்தியில் தோளோடு தோளாக இருக்கும் நண்பர்கள் செய்த துரோகம். இப்படி தொடர்ந்து விஷாலை சுற்றி சுற்றி நடந்த ப்ராப்ளம். அது மிகப்பெரிய மன உளைச்சலை விஷாலுக்கு கொடுத்திருக்கிறது. இதுவே விஷால் உடல்நிலை இப்படி ஆனதற்கு காரணம் என்று கூறப்படுகிறது. மேலும் விஷால் கடுமையான உடற்பயிற்சிக்காக ஸ்டீராய்டு பயன்படுத்தியதால் இப்படி ஆனது என்று சொல்கிறார்கள். ஆனால் அது உண்மை இல்லை என்று உறுதிப்படுத்துகிறது சினிமா வட்டாரங்கள். பொதுவாகவே விஷால் கடன் தொல்லை, காதல் தோல்வி, நண்பர்கள் துரோகம் இப்படி கடும் மன உளைச்சலில் இருந்த விஷால் அதிக டென்ஷன் காரணமாக அதிக அளவில் மாத்திரை உட்கொண்டு வந்துள்ளது தெரியவந்துள்ளது. அதே நேரத்தில் கம்பீரமாக இருந்த விஜயகாந்த் எப்படி ஒரு கட்டத்தில் உடல்நிலை சரியில்லாமல் பரிதாபத்திற்குரியவராக மாறினாரோ அதே போன்ற ஒரு சூழல் கம்பீரமாக சினிமாவில் இருந்த விஷால் உடல் சோர்வுடன் காணப்படுவதற்கு முக்கிய காரணம் இயக்குனர் பாலாவும் என்கிறார்கள் சினிமா வட்டாரங்கள். விஷால் அவன் இவன் படத்தில் நடித்த பின்பு விஷாலுக்கு பார்வையே தெரியாமல் போனது. அந்த அளவிற்கு பாலா விஷாலை சித்திரவதை செய்துவிட்டார் என்றும் கூறப்படுகிறது. விஷாலின் பார்வை காரணமாகவே அவர் அதிக லென்ஸ் உள்ள கண் கண்ணாடியை பயன்படுத்தி வருவதாகவும் கூறப்படுகிறது. மேலும் விஷாலுக்கு அடிக்கடி உடல் ரீதியான பிரச்சனை வருவதற்கு காரணம் இதுவும் ஒன்று என்று கூறப்படுகிறது. எப்படியோ விஷால் விரைவில் குணமடைந்து பழையபடி டேய் நானும் மதுரக்காரன் தாண்டா என்று சினிமாவில் அனல் தெறிக்க வீரவசனம் பேச வேண்டும் என்று அனைவரும் உங்களுடைய பிரார்த்தனைகளை கமெண்ட் செய்யுங்கள். உங்கள் தின சேவல்.